ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாம் தான் முகவரி என்று பறை சாற்றியவர்கள் நமக்கு எதிராக அல்ல, நம்மை விட மேலாக ஒரு இயக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாக ஒட்டுமொத்தவர்களையும் நாங்கள் தான் குத்தகை எடுத்திருக்கிறோம் என்று அறிவாலயத்தில் வியாபாரம் பேசுகிறவர்களை எதிர்த்து புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு எதிராக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே கடந்த தேர்தலிலே மக்கள் ஏமாந்து இருக்கலாம் அல்லது மக்களை ஏமாற்றி இருக்கலாம், குழப்பியிருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 26 தேர்தலிலே எந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் திமுகவிற்கும் அல்லது அதனுடைய கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று அனுபவபூர்வமாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொய் வழக்கு புனையப்படுகிறது. அவர்கள் மீது சிறை தள்ளுவதற்கு இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல தலைவர்களை சிறையில் தள்ளியிருக்கிறது, பல தலைவர்களை கொன்றிருக்கிறது. அதற்கு இன்னும் கூட உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்காமல் இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற, சமூக நீதி ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்குகின்ற நிதி அந்த நிதியிலிருந்து வேறு எந்த திட்டத்திற்கும் செலவு செய்யக்கூடாது அல்லது அதை மடமாற்றம் செய்யக்கூடாது அல்லது அந்த நிதியை கைமாற்றக்கூடாது என்று விதி இருந்தும் கடந்த முறை குட்டு வாங்கியும் இந்த முறை அதே தவறை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை கழகத்திற்காக 1540 கோடியை இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதே போல பொது விநியோக திட்டத்திற்கு 2310 கோடியை மடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற அந்த ரேஷன் பொருளாக இருந்தாலும் அல்லது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் இந்த பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்துதான் கொடுக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கிறதா? கடந்த முறை இதே 2006-11 நடந்த இதே கட்சியினுடைய ஆட்சி டிவி கொள்முதலுக்காக இந்த நிதியை பயன்படுத்திய காரணத்தினால் டெல்லியில இருந்து SC/ST ஆணையம் தமிழகத்தில் ஆய்வு செய்த போது இந்த பணம் மடமாற்றம் செய்திருப்பதை கண்டு அந்த ஆணையம் கொதித்து எழுந்தது. உடனடியாக சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இந்த தவறுக்காக ஏன் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று இங்கே செய்தியாளர்களை சந்தித்து இதை நாங்கள் பிரதமரிடத்திலும் ஜனாதிபதியிடத்திலும் நாங்கள் முறையிடுவோம், கண்டிப்பாக செக்ஷன் 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்வோம் என்று சொன்னதின் பேரில் உடனடியாக அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கொதித்தெழுந்தார். இது போன்று எங்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், இந்த ஆணையத்தினுடைய தலைவரை மாற்றவில்லை என்று சொன்னால் உங்கள் கட்சிக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்று விடுவோம், உங்களுடைய ஆட்சி இதோடு டிஸ்மிஸ் ஆகி எங்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய ஆட்சியும் இருக்காது என்று எங்களுடைய எம்பிக்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று அன்றைக்கு சொன்னதின் பேரில் அன்றைக்கு பல காட்சிகள் மாறியது. இந்த அவமானம் தாங்க முடியாமல் ஒட்டுமொத்த தலித் மக்களும் திமுக மீது கோபமாக இருப்பார்களோ என்று எண்ணி
இன்றைக்கு இருக்கின்ற அதே கூட்டணியில் இருக்கின்ற இதே தலித் இயக்கத்தை அழைத்து கலைஞர் அவர்கள் ஒரு மாநாடு அல்லது ஒரு கூட்டத்தை கூட்டுங்கள், அதில் ஏதாவது எனக்கு ஒரு மரியாதை செய்யுங்கள், இந்த பிரச்சனையை மூடி மறைக்க வேண்டும் என்று ஒரு வாரத்திலேயே அதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி அதற்கு அம்பேத்கருக்கு நிகராக கலைஞர்களை பார்க்கிறோம் என்று அண்ட புழுகு புழுகி இந்த துரோகத்தோடு துரோகம் சேர்ந்து, இப்படிப்பட்ட துரோகம் இந்த மக்கள் மன்னிப்பார்களா? இதை மக்கள் ஏற்றுப்பார்களா? அம்பேத்கர் சுடர் என்கின்ற ஒரு விருதை கொடுத்து அந்த காட்சியை, அந்த நிகழ்ச்சியை மறைப்பதற்கு துணையாக இருந்தவர். ஒரு திருடனுக்கு துணை போகிறவனும் திருடன் தான், தெரிந்திருக்கும், அதைவிட திருடன். ஆக இப்படிப்பட்டவர்களை இந்த மக்களை காப்பாற்றுவார்களா அல்லது இந்த மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று நாம் எண்ண வேண்டும். இதற்கு பெயர்தான் சமூக நீதி அரசு, இதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி. இப்படி இந்த மக்களை அசிங்கப்படுத்தி, இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டு, இந்த மக்களை மீது தடி பிரயோகம் செய்து, இந்த மக்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து, இந்த மக்களை சிறையில் தள்ளுகின்ற ஒரு அரசு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு, அதுவும் சமூக நீதி அரசு. இந்த மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை கண்டிப்பாக எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் தான் கடைசியாக திமுகவிற்கு மூடு விழா என்பதை நீங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். இதோடு தமிழகத்தில் திமுக எழுந்து நிற்பதற்கு வாய்ப்பு இல்லை. கடைசியாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சரோடு அந்த ஆட்சி இன்றைக்கு முடிவு கட்டப்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகன்மூர்த்தியை முடக்கிவிட்டால் இந்த இயக்கத்தை முடக்கி விடலாம் என்று இந்த அரசு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. மூர்த்தியர் அவர்கள் மறைந்த பொழுது 1000 மூர்த்திகள் தோன்றினார்கள். ஜெகன்மூர்த்தியை முடக்கினாலும் பல ஆயிரம் ஜெகன்மூர்த்திகள் தோன்றுவார்கள். இந்த இயக்கம் எந்த கொம்பனுக்கும் அடிபணியாது, எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாது, எதற்கும் அஞ்சாமல் இருப்பதுதான் பூவை மூர்த்தியருடைய வழக்கம். யாரும் எங்களை மிரட்ட முடியாது. ஒரே ஒரு பெயர் பூவை மூர்த்தி என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும், இந்த அரசுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட, ஏன் என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். மதுரையில் நடந்த 1996 அன்றைக்கு ஊராட்சி மன்ற தேர்தலில் இதே திமுகவை சேர்ந்த மேலவளவு, மதுரை பக்கத்தில் இருக்கின்ற மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை உள்பட 7 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தனை பேரும் திமுகவுடைய சேர்ந்தவர்கள். திமுக எந்த விதமான போராட்டம் நடத்தவில்லை. திமுக காரர்கள் இதற்கு எதிரி, அதாவது வெட்டியவர்கள் மீது வழக்கு பதியவில்லை. புரட்சி பாரதம் உடனடியாக தலைவர் மூர்த்தி அவர்கள் கொதித்தெழுந்தார்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவனை ஊராட்சி மன்ற தலைவராக மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியை 7 பேரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். இதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழகம் முழுக்க போராட்டம் நடத்தினார்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்திலே தலைவர் மூர்த்தி அவர்கள் A1 குற்றவாளி, ஜெகன்மூர்த்தி A2 குற்றவாளி. 3 காவல் நிலையங்களிலே வழக்கு பதியப்பட்டது. 2 நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நீதிமன்றத்தில், திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்து விட்டது. ஆனால் பூர்ணவள்ளி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. 25 வருடம் தண்டனை பெற்று இந்த போராட்டத்துக்கு பிறகு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த போராட்டத்துக்கு பிறகு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. 25 ஆண்டுகள் தண்டனை முடிந்து அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அதற்காக நாங்கள் இன்று வரை அந்த வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரையில கடந்த வாரம் கூட நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று வரையில இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தலைவர் மூர்த்தியார் மறைந்த பிறகு அதை 2ஆம் குற்றவாளியாக ஜெகன்மூர்த்தி, இன்றைக்கு 1வது குற்றவாளியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கு அழைக்கிறார்கள்.
ஜெகன்மூர்த்தி ஜெகன்மூர்த்தி வகையறா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக போராட்டம் செய்த எங்கள் மீது NSA வழக்கு, யோசித்து பாருங்கள். NSA வழக்கு என்றால் என்ன? இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கின்றது. யோ, நீ வெட்டி சாவச்சா ஒருத்தனை, ஏன்டா வெட்டின அப்படின்னு நாங்கள் போய் கேட்குறோம். அதுவும் அங்கே போய் கேட்கலைங்க, இங்கே கேட்குறோம் நாங்கள். இதுக்கு நாட்டுடைய இறையாண்மைக்கே குந்தகம் விளைவிச்ச NSA குண்டாஸ். இந்த NSA வழக்கில் இன்னைக்கு இங்கே மேடையில் 2-3 பேர் இருக்கிறாங்க. அதில் அவர் ஒருத்தர் இருக்கார் முன்னாடி மாறி. அவர்லாம் அந்த NSA வழக்கில் போனவர். நம்ம பக்கத்தில் சித்துக்காடுன்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 40 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இது போல மொத்தம் 650 பேர் இந்த மாவட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்டார்கள். வேலூர் சிறையிலும் சென்னை சென்ட்ரல் சிறையிலும் இருந்தார்கள். நானும் ஒரு சிறையில் இருந்தேன். ஆனால் எந்த விதமான மற்றவர்களை மிரட்டியோ அல்லது வழிப்பறி செய்தோ அல்லது மற்ற தவறான வழிகளில் ஈடுபட்டோ இதுவரை சிறைக்கு சென்றது கிடையாது. இதுவரையில பொதுமக்களுக்கு ஆதரவாக இந்த அரசை எதிர்த்து இதுதான் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வெளிநாடுக்கு சென்றால் கூட இவர் மீது வழக்கு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வாதாடி இவர் வெளியே போகக்கூடாது என்று இந்த அரசு போக வேண்டியவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி இந்த இயக்கத்தின் மீது வன்மம் கொண்டிருக்கின்ற இந்த அரசு, ஏனென்று சொன்னால் சட்டமன்றமாக இருந்தாலும் பொதுமக்கள் மன்றமாக இருந்தாலும் திமுக அரசு செய்கின்ற தண்டவாளங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பட்டின மக்களிலே யாருமே திமுக எதிராக பேசுவதில்லை. அதற்கு ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கிறவர்கள் தான் ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கிறார். என்னதான் தவறு செய்தாலும் அதுதான் சரி என்று சொல்லுகின்ற இருக்கின்ற பொழுது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எதற்கும் பயப்பட மாட்டான அவன் மீது ஒரு கண் வையுங்கள். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் SP அவர்கள் உண்மையாகவே ஒரு IPS படித்தவர், ஜென்டில்மேன் தான் நாங்கள் நினச்சிருந்தோம். இதே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருவள்ளூரில் ASP இருந்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் மேலே கேஸ் போட்டார். இது போல் கொடி பிடிச்சிட்டு ரோட்டில் போகிறாங்கன்னு கேஸ் போட்டார். இன்னைக்கு SP மாதிரி இதே மாவட்டத்துக்கு வந்துட்டார். இந்த கூட்டத்தை இவங்களை நடத்தி விடக்கூடாது, எப்படியாவது தடை பண்ணணும். அந்த ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி பண்ணுறாரு, என்ன பண்ணலான்னு. இவர் ஆராய்ச்சி பண்ணுறதை பார்த்தா ராக்கெட் தான் புதுசாக இன்னொன்று விடுப்பாங்களோன்ற மாதிரி நமக்கு தோணுது. அந்த அளவிற்கு ஆராய்ச்சி பண்ணுறாரு. உண்மையாகவே இந்த SPயை இன்னும் நாங்கள் நேரம் கூட பார்த்ததில்லை. ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்ல மனுஷன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு திமுகவில் திருத்தணிக்கு சந்திரனை விட மேலாக மாவட்ட செயலராக இன்னைக்கு வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் உண்மையாகவே தாராளமாக அவர் ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் மாவட்ட செயலரை பதவி வாங்கிட்டு தாராளமாக அவர் வேலை செய்யலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த அளவிற்கு ஒரு வன்மம் எதற்குன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் என்னங்க பண்ணோம்? இவ்வளோ பண்ணீங்க, ஒரு வார்த்தை நாங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? எதிர்த்து கேட்டிருக்கோமா? கொடிங்க எல்லாத்தையுமே எடுத்தீங்க, போர்டுங்களை எடுத்தீங்க, என்னதான் செய்யலை. எப்படியாவது இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா வெகுண்டு எழுவாங்க, இவங்க ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு சொல்கிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதோ ரோட்டில் மறியல் பண்ணாங்கலாம் எதிர்பார்த்தீங்க. என்ன பண்ணுறீங்களா பண்ணுங்கப்பா, வடிவேலு மாதிரி நல்லவன் சொல்லிட்டான் அப்படின்ட்டு நாங்கள் அடி வாங்குறோமே, அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கிறோங்க. ஏன்டா இவ்வளோ அடி வாங்குற, திருப்பி கேட்கலாடா, நல்லவன்னு சொல்லிட்டோம் வடிவேலு மாதிரி. அந்த மாதிரி நாங்கள் நீ என்ன ஒன்றாலும் பண்ணுங்க, நாங்கள் தாங்கிக்கிறோம். அண்ணன் சொன்னார் பாருங்க, முன்னாள் அமைச்சர், உங்களுடைய ஆயுட்காலம் 3 மாதம். 3 மாதம் வரட்டுங்க. எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு, எங்கள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் பார்த்துப்பாரு. யார் யாரெல்லாம் இது போல் பொய் வழக்கு போடுறீங்க, யார் யாரெல்லாம் எங்களை த்ரெட்டன் பண்ணன்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக எங்கே போயிடுறீங்க? இன்னும் வயசு இருக்குது உங்களுக்கு, இங்கே தானே பணி செய்யணும். இப்போ அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆக போகிறது இல்லை. ஆக நல்ல முறையில் நாங்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதுவரை புரட்சிவாதம் எங்கேயுமே அராஜகம் செய்து கிடையாது.
இதுவரையில் எங்கேயும் அத்துமீறல் நடந்தது கிடையாது. இதுவரையில் எங்கேயுமே இங்கே கரெக்டாக செஞ்சால் அங்கே பிரச்சனை பண்ணால் இதுவரையில் கிடையாது, எந்த வழக்கம் கிடையாது. அப்படி இந்த இயக்கத்தில் இருக்கிற ஏதாவது ரவுடிசம் பண்ணுறான், இதை பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சுதானாக்கா அன்றைக்கி இந்த இயக்கத்திலேருந்து வெளியே போயிடுவான். அன்றைக்கே நாங்கள் மெசேஜ் செய்தி கொடுத்துருவோம். இன்றிலிருந்து இவர் வகிக்கின்ற பதவி உறுப்பினர் உட்பட அனைத்திலிருந்து நீக்கப்படுகிறார். இனிமேல் இந்த இயக்கத்தை மேற்கொள்ள சம்பந்தம் இல்லை, இவருடன் இந்த கட்சி தொடர் யாரும் இதுதான் தொடர்ந்து நடந்தது. அதனால தான் இன்னைக்கு புரட்சி பார்த்த மேலே எந்த வழக்கம் கிடையாது, எந்த ஊர்லையுமே கிடையாது. நாங்க மடியில கனம் இல்லை, அதனால் நாங்கள் யாருக்கும் பயப்படணும்னா அவசியமே இல்லை. ஆகவே எந்த விதமான மிரட்டலுக்கும் நாங்கள் பயப்பட போவது இல்லை. நாங்கள் நேர்மையாக தூய்மையாக இந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள் இன்னும் வீறு நடை போட்டு இன்னும் அதிகமாக ஆங்காக தமிழகம் முழுக்க இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்று முதலிலே நாம் பதவியை போட்டிருக்கின்றோம். எல்லா மாவட்டத்திற்கும் போட்டிருக்கின்றோம். இதை கூட காப்பி அடித்து மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதற்கெடுத்தாலும் முதலிலே அடிகோலாக வழிகாட்டியாக இருப்பது புரட்சி பாரதம். அப்பொழுதே 2004 முதலிலே மகளிருக்கென்று ஒரு மாநாடை கண்டது இந்த இயக்கம். சென்னை தேனாம்பட்டில் இருக்கின்ற காமராஜர் அரங்கத்தில் ஒரு மகளிர் மாநாடை நாம் உருவாக்கியிருந்தோம். அந்த மண்டபம் நிறைந்து மண்டபத்தில் இருந்த கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் வெளியில் இருந்தது, இடம் போதாக்குறையாக. அப்படி இதை பார்த்த பிறகுதான் இதே திமுக கூட மகளிர் மாநாடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் நடத்தினார்கள். ஒவ்வொரு கட்சியாக நடத்தி கொண்டே இருந்தது. இதற்கு முதல் வழிகாட்டியாக பாரதம் இருந்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு வீதிதோறும் இன்றைக்கு பட்டினி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்கள், இதே தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு மாநாடை கண்டது புரட்சி பாரதம் தலைவர் மூர்த்தியார் அவர்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை அழைத்து இதே காமராஜ் அரங்கத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கென்று தனி ஒரு மாநாடை அங்கே நடத்தி அதற்கு அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு அமைப்பை இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று அன்றைக்கு போராடி ஒரு பெரிய அளவில் இந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இன்றைக்கு தலைவர் அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு அவர்கள் வைத்த அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். இன்றைக்கு எந்த வீதியிலும் இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்க மாட்டார்கள். அரசு ஊழியர்கள் ஏதோ அவர்களுக்கு இந்த 5 வருடம் முடிகிற நேரத்திலே அவர்களுடைய பணத்தை வைத்து அவர்களுக்கு ஓய்வூதியம் தருகிறேன் என்று, இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அவர்கள் தலைமையிலேயே கை வைத்திருக்கின்ற இந்த அரசு அதையும் நம்பிக்கொண்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுகின்ற அந்த இயக்கங்கள், அந்த கூட்டமைப்புகள் இன்றைக்கு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை இந்த 4.25 வருடம் நிறைவேற்றாத இந்த அரசு 4 மாதம் இருக்கும் பொழுது இதை நிறைவேற்றியதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சி மன்றத்தினுடைய ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஊராட்சியில் பணி செய்கின்றவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட அமைப்புகள் இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அரசு இதுவரையிலே செவிசாய்த்து அவர்களை அழைத்து பேசி எந்த விதமான சுமூக உடன்பாடு நடத்தவில்லை. இவர்களெல்லாம் இந்த அரசு மீது படும் கோபமாக இருக்கின்றது. அரசு ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏதோ இன்றைக்கு தற்காலிகமாக சமாதானமாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் திமுக கிளை செயலர்கள் முதல், திமுகவில் இருக்கின்ற அந்த யூனியன் தலைவர்கள் முதல் என்னிடத்திலேயே பேசியிருக்கிறார்கள். ஏங்க பொய் சொல்லக்கூடாதுங்க, உண்மையே எடப்பாடியோட ஆட்சி எவ்வளோ மேலுங்க திமுக கார சொல்கிறான். இந்த அரசு
இது எங்கள் கட்சி எங்கள் அரசுன்னு நாங்கள் நம்பி இருந்தோம். எங்கள் தலைமையிலேயே கையை வச்சுட்டாரு. எதுவுமே பண்ண முடியல. இன்றைக்கு அரசு போக்குவரத்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பாருங்க, எங்கேயுமே இல்லை. பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லி டிப்போல இருக்கின்ற அனைத்து பேருந்துகளும் இன்றைக்கு தனியார் மயம். அவர்களை பார்த்து அரசுக்கு ஏதாவது கொடுப்பாங்களாம், அவங்க சொந்த பஸ்ஸா. என்னங்க கொடுமை இது? இப்படி இனிமேல் இந்த போக்குவரத்து துறையில அரசு வேலை கிடைக்காது. தொகுப்பு ஊதியத்தில் யாரோ ஒருவருக்கு கான்ட்ராக்ட், யாரோ ஒருவர் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே யாருன்னு தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்திருக்கிறாரு, அவர் பேர்ல தான் ஓடும். யாருக்குமே அரசு ஊழியர்கள் மேல வர முடியாது. அரசு ஊழியர் இருந்தால் தானே இதில் வந்து இடஒதுக்கீடை பார்ப்பாங்க, ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரிசர்வேஷனுக்கு வேலை இல்லை. குறிப்பாக சொல்லணுங்க, பட்டியலினத்தவர்கள் இனிமேல் அரசாங்க வேலைக்கு போக முடியுமான்னு தெரியல. குறிப்பாக போக்குவரத்து துறைக்கு போகவே முடியாது. இப்படி இந்த அரசு இந்த மக்களை எந்தெந்த விதத்தில் இவர்களை வாட்டி வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கூட இந்த அரசை நம்புவார்களா? எப்படி நம்புவார்கள்? இதே திமுக காரர்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் திமுகவில் எவ்வளோ பேர் இருக்கு இல்லையா, தாழ்த்தப்பட்டவன், தலித்து, அத்தனை பேர் திமுகவில் இருக்கிறவன் கூட 26 தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றான். அத்தனை பேரும் திமுகக்கு பட்ட நாமத்தை அடித்து அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கின்ற அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து மீண்டும் 2வது முறையாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் என்று திமுகவினுடைய உள்ளங்கள் பேசுகின்றது. உண்மையாக திமுக காரங்களை நாங்கள் உண்மையாக தொண்டர்களை மதிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும், அல்லது நெசவாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் இந்த அரசு மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசுக்கு இந்த 26 தான் இது முற்றுப்புள்ளி வைக்க போகின்றது. இந்த அரசு இதோடு மீண்டு எழுவதற்கான எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஆகவே புரட்சி பாரதம் தொண்டர்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணியிலே இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு தொண்டனும், உண்மையான தொண்டர்கள் இந்த கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் தேர்தலிலே சுயன்று பணியாற்றி இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை வெற்றி பெற செய்து மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு நாமும் ஒரு தூண்டுகோலாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல நேரத்தில் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் முதல்ல கேள்விப்பட்டேன். உண்மையாக அவருடைய பிறந்தநாள் எங்கே போயிட்டாரா? இருக்காரு, இருக்கீங்க. நீங்கள் போக மாட்டீங்க தெரியும். இப்போ நம்ம குழு சார்பாக ஒரு சால்வ் போட்டுங்க, அண்ணனுக்கு சால்வ் போடுங்க. புரட்சி பாரதம் உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கெடுக்கிறது. இந்த மேடையில் உங்களை பாராட்டுகிறது. நீடூழி வாழ்க. மீண்டும் ஆவடியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நன்றி.